ஒரு செழிப்பான நாட்டை நல்ல மனம் கொண்ட நீதிமான் அரசன் ஒருவர் ஆட்சி செய்து வந்தார். மக்களின் நலனே அவரது வாழ்வின் நோக்கமாக இருந்தது. ஒரு துரதிருஷ்டமான நாளில் அரசனின் பிரியமான குதிரை இறந்தது. அந்த இழப்பு அவரை மிகுந்த துக்கத்தில் ஆழ்த்தியது. அந்த நாளே அவர் அரச பணிகளை நிறுத்தி மனவேதனையில் மூழ்கினார். இதை கவனித்த அவரது மந்திரி பணிவுடன் அரசனை அணுகினார். அரசே, கௌதம புத்தா அவர்கள் அருகிலுள்ள கிராமத்தில் தங்கியுள்ளனர். உங்கள் துக்கத்திற்கான விடை அவரிடம் கிடைக்கலாம். அரசனும் சம்மதித்தார். இருவரும் புத்தரை சந்திக்கச் சென்றார்கள். அரசனின் கதையை அமைதியாக கேட்ட புத்தர் ஒரு குவளையில் தண்ணீர் கொண்டு வரச் சொன்னார். பின்னர் ஒரு கைப்பிடி உப்பை அந்த குவளையில் போட்டு, இதை குடியுங்கள் என்றார். அரசன் குடித்தவுடன், மிகவும் உப்பு, குடிக்க முடியவில்லை என்றார். புத்தர் மீண்டும் சிறிது குடிக்கச் சொன்னார். அரசன் சுவைத்து, இது இன்னும் அதிகமாக உப்பாக இருக்கிறது என்றார். பிறகு புத்தர் அரசனை அருகிலிருந்த ஒரு குளத்திற்கு அழைத்துச் சென்றார். அதே கைப்பிடி உப்பை அந்த குளத்தில் போட்டார். இப்போது இந்த தண்ணீரை குடியுங்கள் என்றார். அரசன் குடித்தபின் அமைதியாகச் சொன்னார், இதில் உப்பு சுவையில்லை. அப்போது புத்தர் கூறினார், அரசே, இந்த கைப்பிடி உப்புதான் உங்கள் துக்கம். உங்கள் மனம் குவளை போல இருந்தால் சிறிய துக்கம் கூட முழு மனதையும் கசப்பாக்கும். ஆனால் உங்கள் மனம் குளம் போல விரிந்திருந்தால் அதே துக்கம் பரவி மெல்ல மங்கிவிடும். மனதை குவளை போலச் சுருக்காதீர்கள், குளம் போல விரிவாக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நிமிடம் அரசனுக்கு உண்மை புரிந்தது. குதிரையை இழந்த துக்கத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். மீண்டும் அரச பணிகளில் ஈடுபட்டு மகிழ்ச்சியுடன் வாழத் தொடங்கினார். நாமும் நம் மனதை ஒரு குவளையாக அல்லாமல் பரந்த குளம் போல வைத்திருந்தால் நிம்மதியும் சந்தோஷமும் பெருகும். சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுங்கள். நீங்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் பின்தொடருங்கள். இல்லையென்றால் மீண்டும் நாம் சந்திக்காமல் போகலாம். வாழ்த்துக்கள்.